மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நரை, திரை, மூப்பு இது மூன்றுமே ஒவ்வொரு மனிதனாய் பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே, மனிதருக்கு மட்டும் இல்ல எல்லா உயிரினங்களுக்குமே இது பொதுவானது. சிலருக்கு பார்த்தோம்னா என்னது இவ்வளோ வயதாயும் ரொம்ப எங்கா இருக்கீங்களே அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி சிலர் இருப்பாங்க. இதுவே ஒரு சிலர் என்னன்னா சின்ன வயசுல ஏன் வயசான மாதிரி இருக்கீங்க, போன வருஷம் நல்லா இருந்தீங்க, திடீர்னு ரொம்ப வயசான மாதிரி தெரியுறீங்களே அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். இந்த மாதிரியான சில நபர்களை நம்ம பார்க்கிறோம். பொதுவாக நம்ம உடல்ல சீக்கிரமா அந்த ஏஜிங் ப்ராசஸ் நடக்கிறதுக்கான காரணங்கள், சீக்கிரமா நடக்கிறதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப மைண்ட் டிப்ரெஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மன அழுத்தம், நீண்ட நாட்களாக ஏதாவது நம்ம மன அழுத்தத்திலேயே இருக்கிறோம்னா அது ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. முகத்துல நிறைய சுருக்கங்கள் வர்றது, அதுக்கு கோடுகள் வருது, கண்ணுக்கு கீழே கருவளையம் வர்றது, அதுக்கப்புறம் முடிகள் நரைச்சு போறது, இதுதான் நரை அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி காரணங்களால நமக்கு சீக்கிரமா வயோதிகம் வந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். அப்போ மனதை எப்போதும் புத்துணர்ச்சியோடும் இளமையாகவும் நம்ம வச்சிட்டு இருந்தோம்னா நம்ம உடலும் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும்ன்றதுதான் உண்மை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அடுத்த காரணம் சரியா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ டிப்ரெஷன்ல இருக்கவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இரவு நேரத்துலாம் தூங்காம எதையாவது திங்க் பண்ணிட்டு ஃபீல் பண்றது, அழறது, நைட்ல ஆனா ஒரு ஆன்சைட்டி ஃபியர் வர்றது, எப்பவுமே முழிச்சுக்கிட்டு மூச்சு காத்தெல்லாம் சூடா வர்றது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். தூக்கம் இன்மை, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இரவு நேரத்துல அதிகமா வேலை பார்க்கிறது, இந்த மாதிரி காரணங்களாலையும் நமக்கு என்ன ஆகுதுன்னா சீக்கிரமாக ஒரு முதுமை, வயோதிகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய டாக்ஸின்ஸ் நம்ம பாடியில சேர்றது, கழிவுகள் தொடர்ந்து நம்ம உடல்ல சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், ஃப்ரீ ரேடிகல்ஸ் எல்லாமே நம்மளுடைய தோல்ல தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்போ முகத்தில் நமக்கு சீக்கிரமா வயதான மாதிரியான ஒரு தோற்றமோ, தோள்கள் சுருக்கம் ஏற்படுறதோ, இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இல்ல தொடர்ந்து நம்ம கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கிற ஃபுட்ஸ், இல்ல ஸ்டீராய்ட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய மருந்துகள், மாத்திரைகளை நம்ம எடுக்கும் பொழுது, அதுக்கப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பார்த்தோம்னா சீக்கிரமா நமக்கு முதுமைத்தன்மை வர மாதிரி இருக்கும். அப்ப ஹார்மோன் டேப்லெட்ஸ் என்னென்ன எடுக்கிறாங்க, எந்தெந்த நிலைக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்ல இப்போ இந்த தைராய்டு கிளாண்ட் டிஃபிஷியன்சி இருக்கு, இல்ல பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ், இந்த மாதிரி நிலைகளுக்கு நம்ம தொடர்ந்து ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுக்கும் போதும் ஒரு வயோதிகத்தன்மை ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே ஒரு காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை தொடர்ந்து ஏதாவது ஒரு சிகிச்சைகள் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா குழந்தையின்மைக்கான சிகிச்சை கூட நிறைய பேர் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். ஐயுஐ எடுக்கிறாங்க, ஐவிஎஃப் சிகிச்சைகள் எடுக்கிறாங்க, இல்லை வேற ஏதாவது நோய்க்கு, நாட்பட்ட நோய்களுக்கு, இப்போ அல்சராகவே இருக்கட்டும், தொடர்ந்து நம்ம மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறோம். இல்லை ஸ்கின் ப்ராப்ளம்க்கு, ஸ்பெஷலாக சொல்லணும்னா இதுதான், ஸ்கின் ப்ராப்ளம்க்கு தொடர்ந்து மெடிசன்ஸ் எடுக்கும்போது இந்த மருந்துகளோட பக்க விளைவாக கூட நமக்கு சீக்கிரமா ஒரு வயோதிகம் வந்த மாதிரி இருக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகளோ, இல்லை ஹை பிளட் ப்ரெஷர், இல்லை கொலஸ்ட்ரால் இருக்கு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி சில உடல் உபாதைகளால வரக்கூடிய நோய்களாலையும் நமக்கு சீக்கிரமா வயோதிகம் வந்த மாதிரி இருக்கும். இது அனைத்துமே நமக்கு இருந்தாலும் தினமும் சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நரை, திரை, மூப்பு அப்படின்றது இல்லாமல் இருக்கும். நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, இப்போ ஆரம்ப காலகட்டத்திலே அதை கியூர் பண்ணோம்னா ரொம்ப எளிமையாக அதை குணப்படுத்திக்க முடியும். என்னோட இந்த 14 வருஷ அனுபவத்துல சொல்றேன், சாதாரணமா ஒரு நோய் வருதுன்னா நம்ம ஆரம்பத்திலே அதை கியூர் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியா அதுல இருந்து வெளியில வர முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தீவிரமான ஒரு நிலையில தான் அதுக்கான சிகிச்சைகள் எடுக்கலாமா, இல்லை இதற்கான சித்த மருந்துகள் ஏதாவது இருக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சிறுநீரக செயலிழப்பாகவே இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோயாகவே இருந்தாலும் சரி, ஆரம்ப காலகட்டத்திலே நீங்க சிகிச்சைகள் எடுத்தனா ரொம்ப எளிமையாக சித்த மருத்துவத்துல அதை கியூர் செய்ய முடியும். இப்போ எளிமையாக நம்ம வாழ்க்கையில தினம் பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகளை பயன்படுத்தியும், நம்ம கிளினிக்ல கொடுக்கக்கூடிய சில கற்ப மருந்துகளும் பயன்படுத்தியும் எப்படி நம்ம இளமையாகவும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம்.
பொதுவா மிளகுன்றது நமக்கே தெரியும். மிளகுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த மிளகை பயன்படுத்தி இளமையாக இருக்கக்கூடிய வழிமுறையை நான் சொல்றேன். இது சித்தர்கள் சொன்ன வழிமுறைதான். இது போகர் சொன்ன ஒரு மருத்துவ முறை. இந்த எளிமையாக இதை எப்படி நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மிளகு தேவையான அளவு மிளகை எடுத்துக்கோங்க. தேன் தேன் பார்த்தோம்னா நம்ம உடல் தேனோட எந்த பொருளை சேர்த்தாலும் அது கெடாமல் இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. நம்ம உடலுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் அதுல இருக்கு. உடல்ல இருந்து நோயிலிருந்து காப்பாத்துறதுக்கு தேன் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்னு சொல்லலாம். அதனாலதான் பெரும்பாலும் சித்த மருத்துவத்துல மருந்துகள் எல்லாமே தேன்ல கலந்து சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். நிறைய அனுமானங்கள் இருந்தாலும் முதலாவதாக சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான மருத்துவ குணம் நிறைந்தது அப்படின்னு பார்த்தோம்னா தேன் தான். அப்போ மிளகு, தேன் இது ரெண்டும் தான் நமக்கு தேவையானது. இப்போ மிளகு ஒரு 50 கிராம் நம்ம எடுக்கிறோம்னா அது மூழ்கிற அளவுக்கு 2 மடங்கு இருக்கிற மாதிரி தேன் எடுத்துக்கணும். இந்த மிளகை தேன்ல போட்டு நல்லா கலந்து நம்ம வச்சிடணும். இது ஒரு 10 நாள் அப்படியே வச்சிருங்க. இதுக்கப்புறம் தான் இதை நம்ம பயன்படுத்த போறோம். ரொம்ப சிம்பிள். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இதை ரெடி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. தேன், மிளகு இது ரெண்டும் தான் நம்ம பயன்படுத்த போறோம். எப்படின்னா, இந்த 10 நாள் ஊறினதுக்கு அப்புறம் தினமும் 3 to 4 மிளகை நம்ம சாப்பிடணும். பொதுவாக இந்த கற்பம் மருந்துகள் எல்லாமே காலையில உணவுக்கு முன் எடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இந்த மிளகு ஒரு நாளைக்கு 3 மிளகு எடுத்தால் போதுமானது. இப்ப அடல்ட்ஸ்னு வச்சுக்கோங்க, 20 வயதிற்கு மேல இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 மிளகு எடுத்துக்க போறோம். இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன், அந்த மிளகு ஊறிய அந்த தேனையே நம்ம எடுத்து சாப்பிடணும். தொடர்ந்து இப்படி சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். இது லிவருக்கு, அதாவது கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கல்லீரலை புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம உடல்ல எங்க டாக்ஸின்ஸ் இருந்தாலும், முக்கியமாக பிளட் வெசல்ஸ் ரத்த நாளங்கள்ல அடைப்பு இருந்துச்சுன்னா இதை பயன்படுத்திட்டு வரலாம். அதே மாதிரி தொடர்ந்து இப்ப குழந்தைகள்லாம் இதுல 2 மிளகு கூட எடுத்துக்கலாம். வயதானவர்கள் இதுல முக்கியமா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது வாத நோயால மூட்டுக்கல்ல வலி இருக்கு, நடக்க முடியல, மூட்டு வீக்கம் இருக்கு, கை விரல்கள் கால் விரல்கள்லாம் ஒரு சைடா திரும்பி இருக்கும். வாதத்தினால ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த வாதத்தினால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் இந்த மிளகு தேனை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்து மிளகை பயன்படுத்தி இன்னொரு சிறப்பான காயக்கருப்பு முறையை நான் சொல்றேன். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப சுலபமாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னா, 1 லிட்டர் அளவுக்கு பசும்பால் எடுத்துக்க போறோம். இதுல நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு மிளகு பசும்பால்ல போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் இதை அடுப்புல வச்சு நம்ம காய்ச்ச போறோம். பால் நல்லா கொதிக்க கொதிக்க மிளகு அதுல நல்லா கொதிச்சுக்கிட்டே வரும். பால் சுண்டி வரும்போது இதை அப்படியே எடுத்து நம்ம வெயில்ல உலர்த்தணும். 2 to 3 நாள் இதை உலர்த்தினதுக்கு அப்புறம் இந்த மிளகை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதையுமே ஒரு நாளைக்கு 3 மிளகு நல்லா கடிச்சு சவைச்சு சாப்பிடணும். இது முக்கியமா கப நோய்களுக்கு ரொம்ப சிறந்தது. நுரையீரலை வலிமைப்படுத்துவதற்கு இதுவுமே ஒரு சிறந்த காயக்கருப்பு முறை. காயக்கருப்பு முறையை பயன்படுத்தும் போது நான் சொன்ன மாதிரி எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கலாம். இல்ல காலையில எனக்கு இந்த மிளகு எடுக்கும் போது வயிற்றுல அசிடிட்டி இருக்குன்னு சொல்றவங்க காலை உணவு எடுத்து ஒரு 2 மணி நேரம் கழித்து 3 அல்லது 4 மிளகை வாயில போட்டு சவைக்கலாம். அதிகமான கபம் இருக்கு, தொண்டை கட்டு இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது வெத்தலை இருக்கு இல்லைங்களா, வெத்தலையோட இந்த 3 மிளகை வச்சு நல்லா கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்படி தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். அதாவது அந்த வயோதிகம் அப்படின்ற பிரச்சனை ரிவர்ஸ், அதாவது திரும்ப வர ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம உடல் முக்கியமாக தலைக்கு சிரசுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் அதிகரிக்குது. ஆட்டோமேட்டிக்கா ரத்த ஓட்டம் அதிகரிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம தலையில இருக்கக்கூடிய நரைமுடிகள் இருந்தாலும் அது மாற ஆரம்பிக்கும். இது ரொம்ப எளிமையாக வீட்டிலேயே நம்ம பயன்படுத்தக்கூடிய காயக்கருப்பு முறை. இதனால நரை, திரை, மூப்பு அப்படின்றது மாற ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து வகைகள்ல
எது நமக்கு இளமையோடு இருப்பதற்கான ஒரு காயக்கருப்ப மருந்து அப்படின்றதையும் பார்க்கலாம். சீந்தில், பொற்சீந்தில் இது ரெண்டையுமே பயன்படுத்தி தரக்கூடிய மருந்து ஒன்று இருக்கு. அது பல வருஷமாக நம்ம கொடுக்குறோம். யாருக்கெல்லாம் இதை கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா மெனோபாஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெண்கள் எக்ஸஸா ப்ளீடிங் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த காயக்கருப்ப மருந்தை நம்ம கொடுக்குறோம். அடுத்ததாக பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம், அதாவது கை கால்கள்ல நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கு, அவங்களுக்குமே இந்த பொற்சீந்தில்ல செய்யக்கூடிய காயக்கருப்ப மருந்தை நம்ம கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி புற்றுநோய் இருக்கு அப்படின்றவங்க, ரொம்ப நாளா படுக்கையில இருந்து அதனால உடல் ரொம்ப வலிமை இழந்து இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களுக்குமே இதை நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம். இதற்கு அப்புறம் ஒரு சிறந்த காயக்கருப்பம் அப்படின்னு பார்த்தோம்னா கடுக்காயே சொல்லலாம். கடுக்காய் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா அடுக்கடுக்காய் வரக்கூடிய நோய்கள் கூட பறந்து போகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த அறுசுவைகள்ல உப்பு சுவை தவிர 5 சுவை கடுக்காயில இருக்கு. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மிக சிறந்த மூலிகை அப்படின்னு சொல்லலாம். கடுக்காய் பார்த்தோம்னா தாயை விட சிறந்தது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது தேராத உடலை கூட தேற்றக்கூடியது. இந்த கடுக்காயை நம்ம காயக்கருப்பமா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை லேகியம் மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இன்னைக்கு காலகட்டத்துல கடுக்காய் நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா வெந்நீர்ல கலந்து சாப்பிட்றோம். அதே மாதிரி இதை நம்ம லேகியம் மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு கூடுதல் பலம் தரக்கூடியதாக இருக்கு. ஏன்னா இந்த லேகியத்துல பார்த்தோம்னா முக்கியமா நம்ம பசு நெய் சேர்ப்போம், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையோ இல்ல கருப்பட்டியோ சேர்த்து செய்வோம். இந்த மாதிரி கடுக்காயை லேகியமாக சாப்பிடும் பொழுது இது அதிகமான பலனை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக சிறப்பானது. இரவு நேரத்துல இந்த கடுக்காய் லேகியத்தை நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து இந்த கடுக்காயை பயன்படுத்திட்டே வந்தோம்னா இளமை தன்மை எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி சித்தர்கள் ரொம்ப சிம்பிளா சொன்னது, காலையில உணவு சாப்பிடும்போது கொஞ்சம் இஞ்சி சேர்த்து சாப்பிடுங்க, மதிய வேளையில சுக்கு சேர்த்துக்கோங்க, இரவு நேரத்தில் கடுக்காய் சேர்த்துக்கோங்க. அதாவது காலையில நான் இஞ்சியை எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, மிளக தேன்ல ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரியே இஞ்சியை தேன்ல போட்டு சாப்பிடணும். இது ஸ்பெஷலா கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நாள் ஆல்கஹால் எடுத்து கல்லீரல் ரொம்ப வீக்கமா இருக்கு, ஸோ லிவர்ல ஹெபட்டோமெகாலி ப்ராப்ளம் இருக்கு, இல்லை லிவர் சிர்ஹோசிஸ் இருக்கு, இல்லை ஜாயிண்டிஸ் திரும்ப காமாலை வருது அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இஞ்சி தேனூரலை பயன்படுத்தலாம். மதிய நேரத்துல சுக்கு நான் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்கு பொடியா நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு சிட்டிகை அளவு சுக்க தேன்ல கலந்தோ இல்ல வெந்நீர்ல கலந்தோ தினமும் நம்ம மதிய வேளையில சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இரவு நேரத்தில் கடுக்காய் பொடியை நம்ம வெந்நீர்ல கலந்து குடிச்சிட்டு வரலாம், இல்லைன்னா கடுக்காய் லேகியத்தை சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸ் எல்லாமே வெளியேறும், டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேறி நம்ம எப்பொழுதுமே ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல நான் சொன்னது என்னன்னா, நம்ம மனசை எப்போதுமே கவலை இல்லாமல் நம்ம டிப்ரெஷன் இல்லாமல் வச்சுக்கணும்னு சொன்னேன். அதற்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு சிம்பிளான ஒரு வழிமுறை என்னன்னா பிராணாயாமம். ரொம்ப ஈஸியா செலவே இல்லாம நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா பிராணாயாமம் தினமும் செய்யணும். ஸோ ஆரம்ப காலகட்டத்துல நம்ம டெய்லி உட்காந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து பிரீத் நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணணும். மூச்சை நல்லா உள்ள இழுத்து வெளியில விடணும். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அதுக்கப்புறம் ஒரு 15-20 நாளுக்கு அப்புறம் நம்ம பிராணாயாம பயிற்சியை முழுவதுமாக கற்றுட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம நல்லா கண்ணை மூடிட்டு நம்ம மூச்சை மட்டுமே கவனிச்சுக்கிட்டே வரணும். நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணிக்கிட்டே வந்தோம்னாலும் நம்ம உடல்ல போதுமான அளவு ஆக்சிஜன் ஒவ்வொரு செல்களுக்குமே போச்சுனாலும் எப்பொழுதுமே நம்ம இளமையாக இருக்கலாம். ஸோ இந்த பதிவுல நரை திரை மூப்பு இல்லாமல் சித்தர்கள் சொன்ன ரொம்ப எளிமையான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறேன். நம்ம கிளினிக்லயும் பயன்படுத்தக்கூடிய கர்ப்ப மருந்துகளை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.